கடந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணி நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இலங்கை எதுக்கையா திடீர்னு நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க? இல்லை, இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையிலேருந்து அவர் ஓடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார், இங்கே ஆண்டவர் பெருக பண்ணினார். ஆனால் இலங்கையில் இருக்கும்போது ஒரு வயசான ஒரு அம்மாவுடைய பணத்தை அவர் திருடி இருக்கிறார். அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியல் பணத்தை திருடி அந்த பணத்தில் தான் அவர் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் அது இங்கே படாத பாடுபட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளையும் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய கையிலையும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னார். 1 லட்சம் ரூபா பணத்தை நான் கொடுக்க போறேன் பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய பணத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, இல்ல நான் மன்னிப்பு கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டாரு. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் அந்த அம்மா மன்னிப்பு கேட்பேன். ஆனால் என் மேலே ஒரு நியாயக்கேடு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளை பார்த்து நான் அந்த ஆளுக்கு 1 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்தது 200 ரூபா 300 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி அதனுடைய வட்டி கிட்டி எல்லாம் போட்டு பார்த்து அப்படி வந்துடும், நான் கொடுத்துட்றேன், அதுக்காக தான் நான் போகிறேன்னு சொன்னார். ஆச்சரியமாய் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பேரில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நியாயக்கேடு இருக்கவே கூடாது. அவங்க அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணட்டும், எதிராக இருக்கிற இடத்துல நியாயக்கேடு இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் இவ்வளவு அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர்களுக்கு அவங்க பொசிஷன்ல அநியாயக்காரர்களாக இருக்காங்க. நமக்கு சின்ன காரியத்தில் அநியாயமா இருந்தாலும் அதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஏதாவது அநியாயம் உங்களுக்குள்ளே இருக்குதா நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது அநியாயம் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னா, அவங்க கேட்குறதுக்கு திராணி இல்லாதவர்களாக இருக்கிறதுனால, இல்லைனா உங்களுடைய அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வீக்னஸை பயன்படுத்தி, மற்றவர்களுடைய பலவீனத்தெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நியாயக்கேடு செய்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்.